கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? எதெல்லாம் உனக்கு பாதகமாய் இருந்ததோ அது எல்லாம் உனக்கு சாதகமாய் மாறப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்ப்போம் அந்த வார்த்தைக்காக. ஆமேன். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எவர்கள் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். யோசேப்புக்கு விரோதமாய் தன்னுடைய சகோதரர்கள் கூட்டம் கூடினது உண்மைதான். அவனை குழியிலே கொண்டு போட்டதும் உண்மைதான். ஆனால் எவர்கள் அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவனை குழியில தள்ளலான்னு நினைச்சாங்களோ ஒரு காலத்துல அவர்கள் அவனுக்கு சாதகமாக இல்லாட்டி அவன் அவர்களுக்கு சாதகமாய் மாறி போனதை நீங்கள் அறிந்தீர்கள். ஒருவேளை இன்னைக்கு என் கூட பிறந்தவங்களெல்லாம் என்னை குழியில தள்ளிட்டாங்கன்னு நீ நினைக்கிறையா? அந்த குழிகள் தான் உனக்கு வழிகளாக மாறப்போகிறது. ஒவ்வொரு பாதகமும் உனக்கு சாதகமாய் இயேசுவின் நாமத்தினால மாறப்போகிறது. தாவீதை தன்னுடைய குடும்பத்திலிருந்து நிறைய பேர் கூட்டம் கூடி அவனை தள்ளி விட்டார்கள். ஆனால் அவனுக்கு தான் ராஜாவாகிற ராஜயோகம் இருந்தது. இன்னைக்கு உன் குடும்பத்திலிருந்து உன்னை தள்ளி விட்டுட்டாங்களா? எல்லாரும் பிளான் பண்ணி சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டாங்களா? நீ வேதனையோட இதை பார்த்து கொண்டிருந்தனா அந்த பாதகம் எல்லாம் உனக்கு சாதகமாய் தேவன் மாற பண்ணுகிறது உண்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அதே போல வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் நீ செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு சொல்றாங்களா? உன்னை வேலையை விட்டு எப்படியாவது துரத்தணும்னு நிறைய பிளான் பண்றாங்களா? நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் மந்திரம் பண்ணுறாங்களா? உன் பாஸ் உனக்கு விரோதியா இருக்கிறாரா? உன் மாமியார் உனக்கு விரோதியா இருக்கிறாங்களா? உன் ஊழியத்துல நிறைய பேர் உனக்கு விரோதியா இருக்கிறாங்களா? இன்னைக்கு சொல்ல வருகிறேன், எனக்கு எதெல்லாம் பாதகமா இருந்ததோ அதையெல்லாம் என் தேவன் எனக்கு சாதகமாய் மாற பண்ணினார். ஒருவேளை இந்த HR எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலேன்னு வேலை செய்யறவங்க அழலாம். ஐயோ, என் பாஸுக்கு எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். ஐயோ, கடன் பிரச்சனை உள்ளவன் கடன்காரங்க வருவாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுது கொண்டு இருக்கலாம். சிலருக்கு நான் என்ன பதில சொல்ல போறேன்னு தெரியாம நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் பாதகத்தை அவர் உனக்கு சாதகமாக மாற பண்ணுவாராக. ஆபிரகாமுக்கு எல்லாம் பாதகமாய்தான் இருந்தது. அவன் சரீரம் செத்து போனதும் அவளுடைய மனைவியினுடைய கற்பம் விழுந்து போனதெல்லாம் பாதகம்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால எல்லாத்தையும் சாதகமாய் மாற பண்ணினார். இன்னைக்கு ரிப்போர்ட் உனக்கு சாதகமா இல்லையா? வேலை உனக்கு சாதகமா இல்லையா? எதையும் உன்னால தக்க வச்சு கொள்ள முடியாதபடி இருக்கிறனா இன்னையிலிருந்து எல்லாம் சாதகமாய் மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எந்தெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு பாதகமா இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் சாதகமாய் இந்த பிள்ளைகளுக்கு மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.